ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெக்னன்சி சீரிஸ் பார்ட் 4. ப்ரெக்னன்சி வீட்டிலே கன்ஃபார்ம் ஆனதும் ஏன் நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ரெக்னன்சி யூட்ரஸில் தான் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாக்டர் நம்மளுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அப்புறம் அது கூடவே ஒரு யூரின் டெஸ்ட்டும் எழுதி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா நம்மளோட ப்ரெக்னன்சியில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அந்த பிளட் டெஸ்ட்டில் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசின்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்பாங்க. இதில் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா, நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, நம்ம அனீமிக்காக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளோட பிளட் குரூப் என்னென்னு செக் பண்ணுவாங்க, நம்மளோட ஆர்ஹெச் ஃபேக்டர் என்னென்னு செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாமோட பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ்னு வைங்க, டேடோடது வந்து ஓ நெகட்டிவ் அப்படின்னா பிறக்க போகிற பேபிக்கு நெகட்டிவாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இப்போ மாமோட பாடி வந்து பேபியோட பிளட் செல்ஸ்க்கு எதிராக ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இது எப்படின்னா, இப்போ இவங்களோடது பாசிட்டிவ், பேபியோடது நெகட்டிவாக சப்போஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னா, நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதெல்லாம் கூடிய பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஆஹா, எவனோ ஒருத்தவன் புதுசாக வந்திருக்கான், அவனை நம்ம வந்து துரத்தி விடணும் அப்படின்ட்டு இதுங்கெல்லாம் கூடிய பிடிச்சிட்டு கிளம்பிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆர்ஹெச் லெவலை செக் பண்ணி, இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து மாமுக்கும் டேடுக்கும் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு சேமாக இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. சப்போஸ் அவங்களுக்கு வேறு ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது முன்னாடியே டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கானதை அவங்களே பார்த்துக்குவாங்க. செகண்ட் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கா, இல்லைனா ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா, தென் விடிஆர்எல் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்லாம் வந்து எடுப்பாங்க. சப்போஸ் இல்லை நம்மளுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா இதை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் மூலயமா பேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ரிஸ்க்கை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயே இது முன்னாடியே செக் பண்ணிவிடுவாங்க. தென் நம்மளுக்கு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு பிளட் சுகர் லெவலை செக் பண்ணுவாங்க, ஏதாச்சும் டயபெட்டிஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் இருந்தால் அது காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சியாக அவங்க ட்ரீட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸில் வந்து டாக்டர் எடுப்பாங்க. ஒரு யூரின் டெஸ்ட்டும் எடுப்பாங்க, அதுலேயும் வந்து பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதையும் பார்ப்பாங்க. தென் இது முடித்ததும் இந்த ரிப்போர்ட் வந்ததும் ஒரு ஸ்கேனும் எடுப்பாங்க. 9th or 10th வீக்கில் வந்து இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. இதில் எதுக்கு எடுப்பாங்கன்னா, பேபியோட ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு ஒரு செக் பண்ணுவாங்க. இதில் செக் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்களோட ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் போய் ஆர்சிஹெச் ஐடின்னு ஒன்று தருவாங்க, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்சிஹெச் ஐடி எதுக்கு முக்கியம்னா, ஃபர்தராக எடுக்க போகிற ஸ்கேனுக்கும் ப்ளஸ் பேபி பிறந்துச்சுன்னா பர்த் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு இந்த ஆர்சிஹெச் ஐடி இருந்தால் மட்டும்தான் அதை தருவாங்க. ஸோ இந்த ஆர்சிஹெச் ஐடி ரொம்ப முக்கியம். இந்த ஆர்சிஹெச் ஐடியை எப்படி எடுக்கிறது, என்னெல்லாம் இந்த ஆர்சிஹெச் ஐடி எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு டேப்லெட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு தலைவலிக்குது, டாட் மாத்திரை போடுறேன், ஃபீவரிஷாக இருக்குது, நான் வந்து பேராசிட்டமால் போடுறேன் அப்படின்லாம் வந்து எந்த டேப்லெட்டையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் கொடுக்குற மாத்திரையை மட்டும்தான் போடணும். எக்ஸ்ட்ரா எந்த மாத்திரையும் நீங்கள் வந்து பெயின் கில்லர் மாத்திரையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.